அழுமூஞ்சி நடிகையான மனிஷா யாதவ். எம்ஜிஆர் சிவாஜி காலங்கள எல்லாம் 9 மணிக்கு படப்பிடிப்புனா 7 மணிக்கே ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததும் மேக்கப் போட்டுக்கிட்டு அன்னைக்கு படமாகும் காட்சிகளோட டயலாக்குகளை தெரிஞ்சுக்கிட்டு ரிகர்சலை தொடங்கிடுவாங்க. அதை அடுத்து சொன்னபடி 9 மணிக்கே கேமரா முன்னாடி வந்துடுவாங்க. அதே மாதிரி 6 மணிக்கு பேக்கப் ஆனதும் இயக்குனர், தயாரிப்பாளர், கேமராமேன் தொடங்கி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே ஸ்பாட்டை விட்டு வெளியேறுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட தொழில் பக்தி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. பெரும்பாலான நடிகர் நடிகைகள் குறிச்ச நேரத்துல படப்பிடிப்பு தளத்துக்கு வர்றதே இல்லை. அப்படியே வந்தாலும் செல்போன்ல கடலை போடுறதுதான் அதிகமா இருக்கு. இந்த பட்டியல்ல பல நடிகைகள் இருக்க, இப்போ வழக்கியன், ஆதலால் காதல் செய்வீர், ஜன்னல் ஓரம் படங்கள்ல நடிச்ச மனிஷா யாதவும் இணைஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு நாள் கூட சொன்ன நேரத்திற்குள்ள ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டாங்களாம். அதே மாதிரி பேக்கப் ஆகும் 6 மணி வர படப்பிடிப்புல இருக்கவே மாட்டாங்களாம். ஷாப்பிங் போகணும், நண்பர்களை பார்க்க போகணும் என்று ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்களாம். இதனால 1 நாள் 2 நாள் பொறுத்துக்கொள்ளும் டைரக்டர்கள் சில நாட்கள்ல முக்கியமான காட்சியை படமாக்கும் போதும் வழக்கம் போல மனிஷா தாமதமா வர்றதுனால கோபத்தோட உச்சத்துக்கே போயிடுவாங்களாம். கோபத்தோட வெளிப்பாடா கடின வார்த்தைகளால சில சமயங்கள்ல மனிஷாவை சுட்டெரித்து விடுறாங்களாம். அதை கேட்டு ஆடி போகும் மனிஷா, இனிமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் சார், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு பள்ளி மாணவி மாதிரி பதறுவாங்க. டைரக்டர்கள் ஓவர் டோஸ் விட்டா அழுதே விடுறாங்களாம். இதனால அதுக்கப்புறம் அவரை சகஜ நிலைக்கு கொண்டு வர்றதுக்குள்ள மணிக்கணக்கில் நேரம் பிடிக்குதாம். இந்த அளவுக்கு அழுமூஞ்சியா இருக்காங்களா மனிஷா. அதனால இப்பெல்லாம் யாராவது மனிஷா பத்தி பேச்சு எடுத்தாலே யாரு அந்த அழுமூஞ்சி நடிகையான்னு கேட்கும் அளவுக்கு கோடம்பாக்கத்துல மனிஷாவோட புகழ் பரவி கிடக்குதாம்.